ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை தோசை தான். முறுமுறுன்னு கோதுமை தோசை எப்படி ஊற்றுறது, அதுக்கு எப்படி மாவு கலக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சில நேரம் இட்லி தோசை மாவு நம்மக்கிட்ட இல்லாத நேரம் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் செய்து தோசை ஊற்றி கொடுக்குறேன். வீட்டில் உள்ளவங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மறுமுறுன்னு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது கூடவே ரவா, நம்ம உப்புமா செய்கிற ரவை இருக்குது பார்த்திங்களா, அது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் நல்லா நம்ம ரவா தோசை கலக்கும்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி கலக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேவைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க வேண்டியதான். ஊற்றி தண்ணி மாதிரி கரைச்சி எடுக்கணும். நம்ம ரவை தோசைக்கு ஊற்றுவோம்ல, தண்ணி மாதிரி இருக்கும்ல, அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்குனதுக்கு அப்புறமா கட்டி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஊறட்டும். மாவு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதே டைமில் பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு வெடிச்ச உடனே உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். கடுகும் உளுந்தம்பருப்பும் வெடிச்ச உடனே ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடுசாக கட் பண்ணி தான் போடணும். ஏன்னா பெருசாக போட்டோன்னா வாயில் கடிபட்டுனா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. பொடுசாக கட் பண்ணி போட்டோன்னா எண்ணெயிலே முருகிரும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இது கூடவே பொடுசாக கட் பண்ண 1 கொத்து கறிவேப்பிலை. இது கூடவே பொடுசாக கட் பண்ண 1 வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா முருகணும். அப்போ தான் தோசைக்கு நம்ம ஆட் பண்ணும்போது தோசை டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா நம்ம கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம முருக விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை எல்லாமே முருகி வரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறோம். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காய பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இதில் கொட்டிக்கலாம். கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். தாளிப்புக்கு நம்ம சேர்த்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பொடுசாக தாங்க கட் பண்ணணும். அப்போ தான் முருகி மாவில் சேர்ந்துக்கும். அப்போ தான் தோசை டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதாங்க. கல் அடுப்பில் வச்சு கல் காய்ச்ச உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஒரு 1 மினிட் வேகட்டுங்க. அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடாமல் அப்படியே வேக வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஆனால் முறுமுறுன்னு வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி திருப்பி போட்டிருக்கிறோம். சாஃப்டாக வேணுங்கிறவங்க சாதாரண தோசை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னியெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க.